இந்தியாவோட 7 சீட்டர் செக்மெண்ட்ல எக்கச்சக்கமான மாறுதல் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவோட ஃபேவரட் 7 சீட்டர் எஸ்யூவியா இருந்த XUV700 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அஃபோர்டபிள் பிரைசிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ரெனோ ட்ரைபர் 40% வளர்ச்சி சந்திச்சிருக்கு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ் இந்தியாவோட 7 சீட்டர் எஸ்யூவி ஸ்பேஸ்ல நடந்திருக்கு. சோ வித்அவுட் வேஸ்டிங் டைம் இந்தியாவோட டாப் 10 7 சீட்டர் கார்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்த்தலாம். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட XUV700. கடந்த மாதம் இந்த கார் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் வெறும் 971 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. இதற்கு ஆப்வியஸான ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். XUV700 ஆல்ரெடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ 7XO இந்த மாதத்துல இருந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. இதன் காரணமா புதிய ப்ரொடக்ஷன் இல்லாம எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸை மட்டுமே விற்பனை செஞ்சாங்க. இதனாலதான் 10வது இடத்துல இருக்கு மஹிந்திராவோட XUV700. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா சஃபாரி. 1446 கார்களோட 9வது இடத்தை பிடிச்சிருக்கு டாடா சஃபாரி. அண்ட் கடந்த மாதம் வரைக்கும் டாடா சஃபாரி டீசல் ஒன்லி ஆப்ஷன்ல மட்டுமே அவைலபிளா இருந்தது. இன்னைக்கு தேதியில டாடாவோட ஹைப்பர் அயான் GDI இன்ஜினோட பெட்ரோல் ஆப்ஷனும் அஃபோர்டபுள் பிரைசிங்ல அவைலபிளா இருக்கு. இதன் காரணமா சஃபாரியோட ஸ்டார்டிங் பிரைஸ் ரொம்ப குறைவான விலையில கிடைக்குது. சேல்ஸ் வால்யூம் அடுத்த மாதங்கள்ல இருந்து அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ ட்ரைபர். ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் பிரைசிங்ல இருந்தாலுமே சேல்ஸ் வால்யூம்ல ரொம்ப குறைவா தான் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டா ரெனோ ட்ரைபர் கொடுக்கப்பட்ட அப்டேட் மட்டும் இல்லாம GST பெனிஃபிட்டும் ஒன்னு சேர்ந்து இந்த காருக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா மாறி இருக்கு. 2324 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 40% வளர்ச்சி சந்திச்சிருக்கு ரெனோ ட்ரைபர். 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட XL6. எர்டிகாவோட பிரீமியம் வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கான்ஸ்டன்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனா இருக்கிற XL6 2744 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 10% வளர்ச்சியும் சந்திச்சிருக்கு மாருதி சுசுகி XL6. 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா ஃபார்ச்சுனர். 2961 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 34% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க டொயோட்டா ஃபார்ச்சுனர். GST பெனிஃபிட் காரணமா என்ட்ரி லெவல் கார்கள் மட்டும் இல்லாம பிரீமியம் கார்ஸும் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. இதுல டொயோட்டா ஃபார்ச்சுனர் ஒன்னு. இதன் காரணமா ஏற்கனவே இருந்த சேல்ஸ் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது அதிக நம்பர்ஸ்ல விற்பனை செஞ்சிருக்காங்க. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா காரன்ஸ். 3681 கார்களோட கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 40% வளர்ச்சியோட கியா காரன்ஸ் விற்பனையாயிட்டு இருக்கு. கியா காரன்ஸ் கிளாவிஸ் EV இன்னுமே டீசென்டான நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா இனோவா. டொயோட்டா இனோவா மற்றும் இனோவா ஹை கிராஸ் இந்த 2 கார்களும் ஒன்று சேர்ந்து 9900 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 2% வளர்ச்சியும் சந்திச்சிருக்காங்க. பிரீமியம் 7 சீட்டர் செக்மெண்ட்ல இனோவா அன்பீட்டபிளா இருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திரா பொலிரோ. இந்த ஒட்டுமொத்த செக்மெண்ட்லயே அதிகபட்ச வளர்ச்சி சந்திச்சிருக்கிறது மஹிந்திரா பொலிரோ தான் அப்படின்னு சொல்லலாம். 10611 கார்களோட கிட்டத்தட்ட 79% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் ரீசெண்டா பொலிரோ மற்றும் பொலிரோ நியோவுக்கு கம்ப்ளீட் அப்கிரேட் கொடுத்திருந்தாங்க மஹிந்திரா நிறுவனம். பெரிய லெவல்ல எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் இல்ல அப்படின்னாலும் நெசசரி அப்டேட்ஸோட இந்த காரை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திரா ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ கிளாசிக் மற்றும் ஸ்கார்பியோ N ஒன்னு சேர்ந்து 15885 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 30% வளர்ச்சி சந்திச்சிருக்கு மஹிந்திரா ஸ்கார்பியோ பேட்ஜிங். ஃபர்ஸ்ட் பொசிஷனை எப்பவும் போல மாருதி சுசுகி தான் பிடிச்சிருக்கு. அதுவும் இந்தியாவோட ஃபேவரட் 7 சீட்டரான மாருதி சுசுகி எர்டிகா பிடிச்சிருக்கு. 16586 கார்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிச்சிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 3% வளர்ச்சியும் சந்திச்சிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் 7 சீட்டர்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.